இன்ஜினியரிங் படிச்சுட்டும் ரொம்ப நாள் வேலை கிடைக்காத இன்ஜினியர் ஒருத்தர் டாக்டர் ஆகிடலான்னு ஒரு கிளினிக் ஒன்று திறந்தாரு. வாசல்ல ஒரு போர்டு ஒன்று வச்சார். எந்த வியாதியாக இருந்தாலும் 500 ரூபாயில் குணப்படுத்தப்படும். உங்கள் வியாதி குணமாகவில்லை என்றால் 1000 ரூபாயாக திருப்பி தரப்படும். இதை கவனிச்ச உண்மையான டாக்டர் ஒருவர் அந்த போலி இன்ஜினியர் டாக்டர்கிட்ட எப்படியாவது 1000 ரூபாயை பறிக்கணும்னு உள்ள போறார். டாக்டர், என் நாக்குல எந்த சுவையையும் உணர முடியல. கேட்ட உடனே சொல்லிட்டாரு இவரு, நர்ஸ், இவருக்கு எந்த சுவையும் நாக்குல உணர முடியலையா? வா, அந்த 23வது நம்பர் பாட்டில்ல இருக்கிற மருந்த இவர் வாயில 3 சொட்டு விடு அப்படின்னு இன்ஜினியர் டாக்டர் சொல்ல, நர்ஸ் அதை எடுத்து அவர் வாயில அந்த மருந்த 3 சொட்டு விட்டாரு பாரு. ஐயோ டாக்டர், இது என்ன பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு அலறிப்பிட்டாரு அவரு. வெரி குட், வெரி குட். இப்ப பாருங்க, உங்களுக்கு சுவையை உணர்த்தும் நரம்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடாரு. உங்களால எல்லா சுவையும் உணர முடியுது பாருங்க. எடுங்க 500 ரூபா பீஸ. பாவம், உண்மையான டாக்டர் வேற வழி இல்லாம அந்த 500 ரூபா பீஸ தந்துட்டு வெளியேறிட்டாரு. ஆனாலும் அந்த 1000 ரூபாய இவர் தேர்ந்து புடுங்கிற முயற்சியில் அவர் கைவிடவே இல்லை. மனசுக்குள்ளே அடுத்த திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அதே கிளினிக்கு வந்தாரு. இப்போ வியாதியை கொஞ்சம் மாத்திட்டாரு. டாக்டர், எனக்கு மறதி ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப சாஸ்தி ஆகி போச்சு, என்னை குணப்படுத்துங்க டாக்டர் அப்படின்னாரு. கேட்டவுடனே சொல்லிவிட்டாரு இந்த போலி டாக்டர், நர்ஸ், அந்த 23ஆம் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மருந்தை எடுத்து 3 சொட்டு இவர் வாயில விடுங்க அப்படின்னு அந்த இன்ஜினியர் டாக்டர் சொல்ல, கேட்ட உடனே ஐயோ டாக்டர், அது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு இவர் அலற. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க, உங்க மெமரி பவர் இப்போ நல்லா ஆயிடுச்சு பாருங்க. எடுங்க 500 ரூபா பீஸ. 2ஆம் முறையும் ஏமாந்து போயிட்டாரு இந்த ஒரிஜினல் டாக்டர். ஆனாலும் இந்த 1000 ரூபாயை இவர் தேர்ந்து புடுங்கிறதுல மட்டும் எந்த முயற்சியும் அவர் கைவிடலை. மனசுக்குள்ளேயே வேற வேற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டே முடிவெடுத்துக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள் கழிச்சு மீண்டும் வந்தாரு. டாக்டர், எனக்கு கண் பார்வையே சரியில்லை, மருந்து தாங்க டாக்டர். கேட்ட உடனே கொஞ்சம் சோகமாயிட்டாரு. ஐயோ, கண் பார்வை சரியில்லையா? சாரி சாரி, வெகு வெகு சாரி, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லையே, இப்படி ஆகி போச்சே. சரி இந்தாங்க, சொன்னது பிரகாரம் இந்தங்க 1000 ரூபா அப்படின்னு அந்த ரூபா நோட்டை நீட்டினார். அதை இன்ஜினியர் டாக்டர் வாங்கிட்டார். அதை வாங்கி பார்த்த உடனே கத்துனார், என்ன டாக்டர் இது 1000 ரூபான்னு சொல்லிட்டு 50 ரூபா நோட்டை கொடுக்குறீங்க, இது 1000 ரூபாய் நோட்டு இல்லையே, என்ன என்னை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு ஒரிஜினல் டாக்டர் பதறி எகிற. பதறாம சொல்லிவிட்டாரு இந்த இன்ஜினியர் டாக்டர், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி 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 குட், உங்க பார்வையே இப்ப நல்லா ஆயிடுச்சு பாருங்க, இது 50 ரூபாய் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா, பார்வை நல்லா தெரியுது, எடுங்க 500 ரூபாய. பொழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் பொழைச்சுக்குவான். கேட்ட உடனே தகவல்கள் நொடியில் கிடைக்கும் சூழலில் இதோ புத்தியுள்ள சில செயற்கை நுண்ணறிவு பிழைப்புகள். இன்று இந்த காலகட்டத்தில் புத்தியுள்ள பிள்ளை என்பது யார்? புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப, AI டூல்ஸ்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் பிள்ளை. என்ன தெரியும் என்பதை விட தெரியாததை எப்படி விரைவாக கற்றுக்கொள்வது என்பதில் சிறந்த பிள்ளை. வெறும் மூளை பலம் மட்டும் இன்று போதாது என்று உணர்ந்து AI செய்ய முடியாத விஷயங்களில் கவனம் செலுத்தி பிழைத்து கொள்ளும் IQ இருக்கின்ற பிள்ளைதான் அந்த பிள்ளை. மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படும் EQ பிள்ளை. நெருக்கடியான சூழல்களை மன உறுதியுடன் கையாளும் திறன் கொண்ட AQ, அதாவது அட்வர்சிட்டி கோஷன்ட் பிள்ளை. AI எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும், ஆனால் சரியான கேள்வியை மட்டுமே கேட்டு பதில் பெறுகின்ற ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கும் திறன் கொண்டுள்ள கிரிட்டிக்கல் திங்கிங் பிள்ளை. தவறான தகவல்களை, ஃபேக் நியூஸ்களை, போலி செய்திகளை அடையாளம் கண்டு AI எந்திரங்கள் யோசிக்க முடியாத கோணத்தில் யோசிக்கிற நவீன புத்திசாலி பிள்ளை. டிஜிட்டல் ஒழுக்கத்தோடு கவன சிதறல்களில் இருந்து தப்பித்து சமூக வலைதளங்களுக்கும் திரை அடிமைத்தனத்திற்கும் ஆளாகி விடாமல் தொழில்நுட்பத்தை தனக்கு அடிமையாக்கி கொள்ளும் நிஜ புத்தியுள்ள பிள்ளை.
காலாவதியாகும் நேற்றைய தொழில்நுட்பத்தை விடுத்து ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே அப்டேட் செய்து இன்றைய போட்டியில் நிலைத்து நிற்கும் பிள்ளைதான் அதி புத்திசாலி பிள்ளை. சுருக்கமாக சொல்ல போனால் மாதா தொலைக்காட்சியின் ஜென்சி ஜெனரேஷனே, அன்று புத்திசாலித்தனம் என்பது தகவல் சேமிப்பு, இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். இன்று புத்திசாலித்தனம் என்பது செயல்பாடு, அப்ளிகேஷன், இன்னோவேஷன். ஆம், எந்த ஒரு கருவி வந்தாலும் அதை மனித நேயத்தோடும் விவேகத்தோடும் பயன்படுத்தும் பிள்ளையே அதிமிக புத்திசாலி பிள்ளை.